ஏன்னா லாஸ்ட் டைம் நாங்கள் மாணவர் வந்தோம், அவங்க முஸ்லீம் லேடியாக வெளியே வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு எப்படி மைக்கில் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிரச்சனை பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் தாண்டி நாங்கள் திரும்ப மக்களுக்காக நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்திருக்கோம். இவங்க போஸ்டிங்கில் இருக்காங்க, ஆம்பூரில் துணை செயலெல்லாம் இருக்காங்க. தளபதி கண்டிப்பாக ஆட்சியில் அமர்ந்தவுடனே இவங்க அவங்க செயலை செஞ்சு மக்களுக்கு என்ன தேவையோ அது கொடுப்பாங்க. இப்போ சிறுபான்மைக்கு வந்துட்டு நிறைய விஷயத்த சொல்லியிருந்தாரு, அது எப்படி பாக்குறீங்க? நான் ஒரு லாஸ்ட் மாநாட்டுக்கு வரும்போது ஒரு சாதாரண இஸ்லாமிய பெண்ணை தான் வந்ததுக்காக நிறைய ப்ராப்ளமா ஃபேஸ் பண்ணேன். இன்னைக்கு என்னோட நகரத்திலே நான் துணை செயலாளராக இருக்கேன். அதுக்கு நான் ரொம்பவே பெருமைப்படுறேன். தளபதியை நம்பி வந்த எந்த பெண்ணையும் அவங்க ஏமாத்தினது இல்லைன்னு சொல்லி நானே ஒரு உதாரணம் தான். எனக்கு வந்த இஷ்யூஸ் தலைமை வரைக்கும் போய் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. சப்போர்ட் பண்ணதும் இல்லாமல் எனக்கு ஒரு நல்ல போஸ்டிங்லும் கொடுத்துருக்காங்க. தளபதிக்காக என்றும் உழைப்பேன். என் ஆம்பூர் நகர தளபதி அண்ணன் ரா மதன் அண்ணாதின் துணையோடு என்னோட டீம் சப்போர்ட் பிளஸ் மை ஹஸ்பண்ட் சப்போர்ட்டோட நான் என்னோட மாவட்டத்துல கண்டிப்பா தளபதியை ஜெயிக்க வைக்கணும்னு செயல்பட்டு இருக்கேன். கண்டிப்பா ஜெயிப்பாரு. ஏன்னா மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் தளபதி விஜய் தான். அதுல மாற்றமே கிடையாது. இப்போ மற்ற கட்சியில பெண்களை முன்னிறுத்துறோம், பெண்களுக்கு சம உரிமை தரேன்னு சொல்றாங்க. ஆனா இவர் ஆரம்பிக்கும் போது இருந்தே பெண்களுக்காக நாங்க இதெல்லாம் பண்ணிட்டே இருக்கோம்னு சொல்லி எல்லாத்தையும் செயலையும் காமிக்கிறார். அதை எப்படி பாக்குறீங்க? அது எப்படி பாக்கணும்னா, அது மத்த காட்சியில சொல்றாங்க பெண்கள் மீடியால வர்றாங்க தான். ஆனா அவங்க யாருன்னு பாத்தாங்கன்னா அவங்க குடும்பத்தினர்கள் மட்டும்தான் இருப்பாங்க. எல்லா போஸ்டிங்லயும் பாத்தீங்கன்னா அவங்க சித்தப்பா பொண்ணு அவங்க ஃபேமிலிஸ்ல தான் இருக்காங்க, தவிர யாருமே இல்ல. நான் ஒரு சாதாரண இஸ்லாமிய பெண் தான். லாஸ்ட் டைம் நான் மாநாட்டுக்கு வரும்போது நான் யாருன்னு கூட தெரியாது நான் வந்தது. ஆனா எனக்கு இவ்வளவு பெரிய போஸ்டிங் கிடைச்சதுன்னா அது பெண்களுக்கு சம உரிமை எல்லா விதத்திலயும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்றதுக்கு நானே ஒரு பெஸ்ட் உதாரணம்னு சொல்லுவேன். ஏன்னா நான் ஒரு இஸ்லாமிய பெண்ணை வந்ததுக்காகவே இந்த கட்சி பிஜேபியோட தான் இணைந்திருக்குன்னு சொல்லி நிறைய இஷ்யூஸ் என்னோட ஊர்லயே நான் ஃபேஸ் பண்ணேன். அதுக்கு முற்றுப்புள்ளி ஆல்ரெடி வச்சுட்டாரு. இன்னும் சொல்லியிருக்காரு பிஜேபிக்கு என்னைக்கும் கை கொடுக்க மாட்டோம்னு சொல்லி. ஆளுங்கட்சியா இருந்துட்டு ஹிட்டனா பிஜேபிக்கு அவங்களே சப்போர்ட்டிவ்ல இருந்துகிட்டே காசு மட்டுமே நம்பி பணத்தை மட்டுமே வச்சுட்டு மக்களை ஜெயிச்சிடலான்னு சொல்லி ஒரு மூட நம்பிக்கைன்னே சொல்லணும். ஏன்னா மக்களுக்கு ஓட்டுக்கு காசு கொடுத்து ஸ்டார்ட் பண்ணி அது பழக்கமாக்குனதே இந்த திராவிட மாடல் தான். இந்த வாட்டி கண்டிப்பா தளபதி சொன்ன மாதிரி பணத்தை கொட்டி தீக்க போறாங்க. நம்ம கிட்ட பணம் இல்லைனாலும் மக்கள் பலம் இருக்கு. அரசியலுக்கு தேவை பண பலம் இல்ல, மக்கள் பலம் மட்டும்தான். இந்த மக்கள் பலம் இருக்கிற நம்ம தளபதியை எந்த கட்சியாலையும் தோற்கடிக்க முடியவே முடியாது.